காந்தி மேரா பாபா 41 நாள் பட் என்னுடைய இன்று 39வது நாள் 17/12/2025 16/12/1993 அந்த முரளியை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பட்டி பண்ண போகிறோம். உண்மையான சிநேகியாக ஆகி ஒரே ஒரு பாபாவுடன் சர்வ சம்பந்தங்களையும் சாகாரத்தில் அனுபவம் செய்யுங்கள். இதுதான் அந்த முரளியினுடைய தலைப்பு. இதோட ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா பிக்சர் காட்டுறாரு. பாபா வந்து பாப்தாதா கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க, பிராமின்ஸ் உட்காந்துருக்காங்க எதிரில். ஒரு தடவை வந்து ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவங்களுக்கு பாபாவும் தெரியாது, ஞானமும் தெரியாது. அதாவது கொரோனாவுக்கு பிறகு நடந்த கதை. அவங்களுக்கு மூட்டு வலி ஒரு தடவை வந்தது. அப்போ அவங்க வந்திருந்தாங்க, நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க, அவங்களுக்கு சரியாகலை. அவங்களுக்கு தோணுச்சா ஒயிட் கலரில் ஒரு ஃபரிஸ்தா வந்தார், பாபா தெரிஞ்சிருக்கிறாரு. அதாவது பாபா போய் டச் பண்ணியிருக்காரு, இந்த ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க, நம்மளுடைய குளோபல் ஹாஸ்பிட்டலுக்கு. மவுண்ட் பாண்டவபவனில் இருக்கு இல்லையா, அதில் பக்கத்தில். அப்போ அவங்க ஆனோடனே அங்கே எதிரில் என்ட்ரன்ஸ்லேயே பாபாவுடைய ஃபோட்டோ இருக்குது. அங்கே பிரம்மா பாபாவுடைய ஃபோட்டோ. அப்புறம் ரிஷிபாய் முன்னாடி இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து இந்த பாபா வந்து என்னுடைய கனவில் வந்தார், ஃபரிஸ்தாவா வெள்ளை நிறத்தில் ஒரு ஒளி பொருந்திய உருவமாக எனக்கு தெரிஞ்சார். அவர் சொன்னார், அந்த ஏஞ்சல் நீங்கள் இங்கே போங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் அப்படின்னு. அவங்களுக்கு பிரம்மா பாபா தெரிஞ்சிருக்கிறாரு ஆக்சுவலி. அப்புறம் பக்கத்தில் மவுண்டபில் தான் அவங்க வீடு. ஆனால் என்ன சொல்கிறதுனா, அவங்களுக்கு பாபாவை பற்றியும் தெரியாது, பிரம்மா குமாரிகளை பற்றியும் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுக்கு பிரம்மா பாபா தெரிஞ்சார். அப்புறம் செக்கிங் பண்ணாங்க. அப்புறம் அவங்க மூட்டு வலியே சரி பண்ணாங்க. அதாவது இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க, மகிழ்ச்சி அடைஞ்சாங்க, சரியாயிட்டாங்க. அவங்க வந்து அப்புறம் பெட்ஷீட்டு டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருந்தாங்க. அதனால் பாபா வீட்டுக்கு நிறைய டெக்ஸ்டைல்ஸு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லாரையும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா அவங்களுக்கு சரியாயிடுச்சு. இந்த மாதிரி அவங்க ஞானத்தில் உந்தப்பட்டாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நம்மளுடைய பட்டியினுடைய கிளாஸிலேருந்து தொடங்கலாம். இந்த கிளாஸை நான் ஒரு விஷ்ணு புராணத்தினுடைய ஒரு ஸ்டோரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து இரண்யகசிபு, பிரகலாதன், அதாவது நரசிம்ம அவதாரம் இருக்குல்லையே, அது இரண்யகசிபு வந்து பிரம்மாவிட்டிருந்து வரம் வாங்குறாரு. என்னை யாரையும் கொல்ல முடியாத அளவுக்கு டிஃபிகல்ட்டான ஒரு வரதானத்தை வாங்குறாரு. யாருமே அந்த மாதிரி வாங்கினதே இல்லை, எந்த அசுரனும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு திங்கிங்கில் அவர் அந்த வரதானத்தை வாங்குவார். ஏன்னா அந்த வரதானப்படி பார்த்தா அவர் அமரர், அவருக்கு சாவே கிடையாது. நான் தான், அப்போ எனக்கு மரணமே கிடையாது, அப்போ நான் தான் பகவான், அதனால் எல்லோரும் என்னை பூஜை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவங்களுடைய பையன் என்ன பண்ணுறாரு, பிரகலாதன் குட்டி பையன், எல்லாத்த விட சிரேஷ்டமானவர் விஷ்ணுஜி தான் அப்படின்றாரு. அவர் அந்த மாதிரி புரிஞ்சிட்டு இருந்தார். எப்போவுமே அவரை தான் பூஜை பண்ணிகிட்டே இருப்பார் இந்த பிரகலாதன். அவரை தான் நினச்சிட்டே இருப்பார், அவர் கூட பேசிகிட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் விஷ்ணுமயம் ஆயிட்டார் அந்த சின்ன வயசுலேயே. ஆனால் அவங்க அப்பா இருக்கார் இரண்யகசிபு, அவருக்கு விஷ்ணு மேலே வெறுப்பு, விஷ்ணுவை கண்டாலே பிடிக்காது. அவர் உயிர் பகைவன், ஜானி துஷ்மன் அப்படிம்பாங்க ஹிந்தியில். உயிர் தோழன் மாதிரி உயிர் பகைவன். அதனால் அவரை பூஜை பண்ணுறதுக்காக, நீ விஷ்ணுவை பூஜை பண்ணக்கூடாது, அப்பா நான் தான் சாமி, இந்த உலகத்துக்கு கடவுள், என்ன பூஜை பண்ணு, ஏன்னா நான் தான் 3 லோகத்துக்கு அதிபதி, திரிலோகாதிபதி, அதனால் என்ன பூஜை பண்ணு அப்படின்ட்டு அவர் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். நிறைய விதத்தில் கத்தியால் கட் பண்ணுவார், அப்புறம் மலையிலேருந்து உருட்டி விடுவார், தண்ணியில் கல்லை கட்டி கொண்டு தள்ளுவார். ஆனாலும் விஷ்ணு எப்படியாவது வந்து அவரை காப்பாற்றிடுவார், அவரை கொல்லவே முடியாது. ஆனால் வந்து இதில் வந்து ஒரு பொழுதும் பிரகலாதன் ஒரு பொழுதும் போராடவே கிடையாது. ஏன்னா பிரச்சனை வருதுன்னொன்னே, அப்போ நான் சாக போகிறேன், அப்போ ஸ்ரீஹரியோட நினைவில் சாகணும் அப்படின்ட்டு அவர் ஓம் நமோ விஷ்ணு வாசுதேவாய நமக, ஓம் நமோ விஷ்ணு வாசுதேவாய நமக அப்படின்ட்டு அவர் ஜாப் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா இறக்கும்போது அவர் நினைவில் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே என்ன நடக்கும்னா, விஷ்ணுவே வந்து அவரை கொல்ல விட மாட்டார். அந்த மாதிரி நடக்கும். அவருக்கு விருப்பம் இல்லை பிரகலாதனுக்கு நம்ம சாகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனால்
நமக்கு விஷ்ணு இருந்தாலும் விஷ்ணுவை ஜபிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஹிரண்யகசிபனுடைய கடைசி டைம் வந்துருச்சு. அதனால் உனக்கு எங்கே பார்த்தாலும் விஷ்ணு தானே இருக்காராம். அவர் சொல்லுவார், பிரகலாதன் அங்கும் இங்கும் எங்கும் எனாதபடி எங்கும் நிறைந்திருப்பவர் தான் என்னுடைய தலைவன் அப்படிம்பார். அப்போ அப்படின்னா இங்கே இருக்காரா? ஆமாம் அங்கே இருக்காரா. அங்கே இருக்காரா? அங்கே இருக்காராம். அங்கே இருக்காரா? சரி, கடைசியில் இந்த சவுத்தில் இருக்காரா? இந்த பில்லரில் இருக்காரா? தூணில் இருக்காரா அப்படின்னு கேட்பார். ஆமாம், தூணில் இருக்கார் இதோ உள்ளுக்குள்ளே. ஏன்னா அவருக்கு வரம் கிடச்சிருக்கோம் விஷ்ணுக்கிட்ட இருந்து, நீ எங்கு நோக்கினும் என்னை காண்பாய் அப்படின்னு. அவர் வரம் கேட்பார் விஷ்ணு இவருக்கு தரிசனம் கொடுக்கும்போது, உங்களை நான் தரிசனம் பண்ணக்கு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்துடுவார், தரிசனம் கொடுத்துருவார். அப்போ கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் பிரகலாதா அப்படின்னு. அவர் சொல்லுவார், நீங்களே கிடைத்த பிறகு எனக்கு என்ன வேண்டும்? சதா உங்கள் எங்கு பார்த்தாலும் நீங்கள் தான் எனக்கு தெரியணும் அப்படின்ட்டு அவர் வரம் கேட்பார். உடனே அவர் வரம் கொடுத்துருவார், ததாஸ்து எங்கி நோக்கிலும் என்னை காண்பாயாக அப்படின்ட்டு. அதனால் அவர் வெளியில் வருவார். அதை முடிச்சுட்டு அவர் மரத்தை பார்த்தாலும் விஷ்ணு தான் தெரிவார், மீனை பார்த்தாலும் விஷ்ணுவை தான் தெரிவார், செடியை பார்த்தாலும் ஒரே விஷ்ணுவை தான் தெரிவார். அதனால் அவங்க அப்பா கேட்கும்போது, இந்த தூணில் இருக்கிறாரா விஷ்ணு, உன் விஷ்ணு இருக்கிறானா அப்படிம்பாரு. உடனே இவருக்கு தான் எங்கே பார்த்தாலும் விஷ்ணு தானே தெரிவார். ஆம் தந்தையே, ஏதோ எனக்கு தெரிகிறார், விஷ்ணு தான் உள்ளில் இருக்கிறார், உங்களுக்கு தெரியவில்லையா அப்படிம்பார். அப்படின்னா அப்போ அந்த பில்லரை உடைக்க போகிறாங்க. பார்த்தா நரசிம்ம அவதாரத்தில் விஷ்ணு அங்கே வருவார். கடும் கோபத்தில் கொலை பண்ணுற கொலைக்காரனாக வருவார். விஷ்ணு ரூபத்தில் வரல, அவர் நரசிம்மா ரூபத்தில் வந்திருக்காரு. அப்புறம் ஹிரண்யகசிபு கொன்றாரு, வதம் பண்ணிடுறாரு. நம்ம ஒரே ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கும்போது, அவருடைய நம்பிக்கை, ஒரே பலம் அப்படிங்கிற நம்ம உணர்வில் நிலச்சிருக்கும்போது, அந்த பரமாத்மா அவர் கண்டிப்பாக நமக்கு எந்த கட்டத்துலேயும் எந்த மாதிரியான சூழ்நிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதனால் முதல் கடல் ஸ்நேகம் என்ற சம்பத்தியின் கடல், ஸ்நேகம் என்ற செல்வத்தின் கடல், அன்பு என்ற செல்வத்தின் கடல். பாபாவனுடைய அன்பின் மூலமாக தான் நம்ம குழந்தைங்க எல்லாருமே மாற்றம் அடைஞ்சிருக்கிறோம், அவருடைய குழந்தையாக மாறி இருக்கிறோம். பாபா 3 விதமான குழந்தைங்களை பார்த்தாரு. ஒருத்தவங்க அன்பான குழந்தைங்க, இன்னொருத்தவங்க அன்பை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க அன்பு லவ்லீனாக இருக்கிறவங்க, அன்பிலே மூழ்கி இருக்கிறவங்க, அதாவது பாபாவுக்கு சமமாக இருக்கிறவங்க. அதாவது ரெண்டாவது கவர்ச்சியின் கடலாக இருக்கிறார் பாபா. பாபா ஒரு லைட்டாக இருக்கிறாரு. நம்ம எல்லாருமே விட்டில் பூச்சிகள். அவருடைய லைட்டில், அந்த ஒளியில், அந்த பிரகாசத்தில் நம்ம பலியாகிறோம். அதனால் குழந்தைங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, யாராவது நல்ல ஞானம் சொல்கிறாங்க, யாராவது நல்லா யோகா பண்ண வைக்கிறாங்க, இல்லைன்னா யார்கிட்டையாவது ஏதாவது திறமைகள் இருக்குது அப்படின்னா அவங்க மேலேயே கவர்ச்சிக்கப்பட்டுடுறாங்க. ஆனால் அவங்க மேலே கவர்ச்சிக்கப்படக்கூடாது. அவங்க மூலமாக சொல்லிகிட்டு இருக்கிறது யார்? ஸ்ரீபாபா. அந்த ஸ்ரீபாபா மேலே, அந்த பாபா மேலே நமக்கு அட்ராக்ஷன் வரணுமே தவிர அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே வரக்கூடாது. அடுத்து 3வது வைபவங்கள் மற்றும் சாதனைகளின் கடல் பாபா. அதாவது சாதனங்களின் கடல். உலகத்தில் என்னெல்லாம் சாதனங்கள் இருக்குதோ அது சேவைக்காக கிடச்சிருக்கு, அவ்வளோதான். அதனால் சாதனங்கள் மேலே நம்ம நம்மளுடைய புத்தி போகுது அப்படின்னா பாபாவுக்கு பதிலாக அந்த சாதனங்கள் தான் நமக்கு நினைவு வர ஆரம்பிக்குது. அந்த பாபா சொல்கிறாங்க, நம்மகிட்ட என்னெல்லாம் சாதனங்கள் பாபா கொடுத்துருக்குறாரோ சேவைக்காக அதை யூஸ் பண்ணுங்கள், ஆனால் அதுக்கு மேலே மோகம் வைக்காதுங்க. அடுத்து 4வது ஆதாரங்களின் கடலாக இருக்கிறார், ஆதாரமூர்த்தி. இதில் கடலாக இருக்கிறார் பாபா. அதாவது நம்ம புருஷார்த்தி, நான் டைம் இன்னும் அந்த டைமுக்கு கரெக்டாக நான் சரி சம்பூர்ணம் ஆயிடுவேன். இப்போ புருஷார்த்தி தானே, முயற்சியாளன் தானே. அதனால் மற்றவங்கள ஆதாரமாக வச்சுக்கிறாங்க, மற்றவங்கள பேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களே சீனியர் அவங்களே அப்படி தான் இருக்காங்க. அப்போ எனக்கு என்ன, நான் இருந்துட்டு போகிறேன், கடைசியில் எல்லாம் ஓகே ஆயிரும், பாபா தான் சொல்லிட்டாரு. அதனால் மாயா அதில் சான்ஸ் எடுத்துக்குது. எப்படி நம்ம துணி துவைக்கிறது கூட துணி துவைக்கிறோன்னு வச்சுங்க, அன்னன்னைக்கு துவைச்சிட்டா ஒன்றும் தெரியாது லோடு. அதுவே நம்ம போட்டோம் மொத்தமாக நாளைக்குன்னு கடைசியில் பார்த்தா சண்டே நிற்கும் மொத்தமாக 7 செட்டு. அப்போ துவைக்கும் போது நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும், ரொம்ப மென்டலாக ப்ரெஷர் ஆயிரும். ஏன்னா அடுத்த நாள் போடுறதுக்கு துணி இல்லை. அதனால் ஒரு நாள் லீவ் போட்டு சேர்த்து சண்டே ஃபுல்லாக சாயங்காலம் வரைக்கும் இல்லை மத்தியானம் வரைக்கும் அதை துவைக்கிறதுலே டைம் போயிடும். அதனால் அன்னன்னைக்கு அந்தந்த டைமில் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு லேஸாக இருப்போம். நம்ம மற்ற வேலைகள்லேயும் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அதனால் நாளைக்குன்னு தள்ளி போட்டோம் அப்படின்னா அது மொத்தமாக நிற்கும். அதனால் இப்போ செய்ய வேண்டியதை இப்போவே செய்யணும். அடுத்தது உண்மையான உதவியாளரின் கடல், உண்மையான உதவியின் கடல். ஒரே ஒரு பாபாவை மட்டும்தான் நம்ம உதவியாளராக மாற்றுறோம். அப்புறம் நம்ம யாராவது ஸ்தூலமாக யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்க மேலே அட்ராக்ட் ஆகிடுறோம்.
அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பாபா வந்து நம்மளை உண்மையான ஸ்நேகியாக அன்பு கொடுத்துருக்கிறார், உதவி கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா நம்ம அங்கேயும் எங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்திருப்போம். பாபா நமக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம எங்கேயோ பைத்தியக்காரனாக சுற்றிட்டு இருந்திருப்போம். இப்போ பாபா வீட்டில் இருக்கிறதுனால கவலைகள் எல்லாத்தையும் நம்ம கவலை இல்லாத நாட்டினுடைய சக்கரவர்த்தி போல் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கும்போதும் சக்கரவர்த்தி, இறக்கும்போதும் சக்கரவர்த்தி. அடுத்தது அனைத்து சம்பந்தங்களின் கடலாக இருக்கிறார் பாபா. பாபா வந்து அப்பா, டீச்சர், சத்குரு மெயினாக இருக்கிறாரு. அப்புறம் அவரை வந்து அம்மா, அவருடைய நண்பன், நம்ம வந்து அண்ணன், தங்கை, நம்ம பேரன், தாத்தா, பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா அம்மாவையும் பாபாவை நினைக்கலாம். காதலன், கணவன், மணவாளன். அடுத்தது அனுபவங்களின் கடலாக இருக்கிறார் பாபா. எக்ஸ்பீரியன்ஸினுடைய கடல். ஒருத்தவங்க வந்து அன்பாக இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து அன்பை வந்து நடைமுறைப்படுத்துகிறவங்க, இன்னொருத்தவங்க வந்து அன்பில் மூழ்கி இருக்கிறவங்க, அதாவது பாப் சமான் ஆகிறவங்க. இந்த மூணில் வந்து நீங்கள் யார் அப்படின்னு உங்களை நீங்களே பாருங்கள். நீங்கள் பாப் சமான் ஆகிட்டீங்களா, இல்லை பாபா அன்பு வந்து பேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லைன்னா அன்பு பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை அன்பு கடலாகவே ஆகிட்டீங்களா? அதனால் இந்த மாதிரி அனுபவம் பண்ணணும் பாபாவுடைய அன்பை. அப்போ அனுபவத்தின் கடல் ஆகிடுச்சு. அடுத்தது அப்போ 7 கடல்கள் நமக்கு முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி. அன்பு என்ற அன்பு செல்வத்தின் கடல் ஒன்று, ரெண்டாவது கவர்ச்சிகளின் கடல், சாதனங்களின் கடல், ஆதாரமூர்த்தியின் கடல், உண்மையான உதவிகளின் கடல், சர்வ சம்பந்தங்களின் கடல், அனுபவங்களின் கடல் பாபா. ஓம் சாந்தி. இப்போ நம்ம கமெண்ட்ரி பார்க்கலாம். எல்லோரும் அப்படி வசதியாக உட்காந்துக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. நான் ஆத்மா, ஸ்ரீ பாபாவின் முன்னால், ஸ்ரீ பாபாவுக்கு முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். பாபா தன்னுடைய கையால் பாப் தாதா 7 குணங்கள், 8 சக்திகள், அனைத்து கஜானாக்களாலும் நிறைந்த ஒரு ஞான கலசத்தை வச்சுட்டு என் முன்னாடி நிற்கிறார். அவருடைய கைகளில் இருக்குது. அந்த ஞான கலசத்தில் அந்த 7 கடல்கள், சர்வ சம்பந்தங்களின் கடல், உண்மையான அன்பின் கடல் அனைத்தும் நிறைந்திருக்கின்றது. இந்த ஞானம் என்ற கலசம் பாபாவாகிய எனக்குள்ள நிறைக்கிறார், ஊத்துறார் எனக்குள்ள. இதன் மூலமாக எனக்குள்ள சர்வசக்திகளும் நிறையுது. என்னுடைய 7 குணங்களும் விழிப்படைந்து விட்டது. இப்பொழுது அஷ்ட சக்திகளும் விழிப்படைந்து விட்டது. இந்த 5 தத்துவங்களும் என்னுடைய கட்டளைப்படி நடக்கின்றது. அனைத்தும் என்னுடைய கட்டளைப்படி நடக்கின்றது. மற்றும் இந்த சக்திகள், இந்த தத்துவங்கள், இந்த குணங்கள், பாபாவுடைய உண்மையான அன்பு, அனைத்து சம்பந்தங்கள், உண்மையான ஸ்நேகம் அனைத்தும் என்னை கவர்ந்து இழுக்கின்றது. எல்லா ஆத்மாக்களுக்கும் பாபாவுடைய அறிமுகம் கிடைச்சிட்ருக்குது. உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களும் பாபாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லோருமே ஆத்மாக்கள். பாபாவினுடைய உண்மையான அன்பு
சர்வ சம்பந்தங்கள் உண்மையான கடலாக தந்தை எல்லோருமே அந்த தந்தையை கடலான இறைவனை அனுபவம் பண்ணுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா என்னுடைய சகோதர ஆத்மாக்களும் பாபா நீங்கள் எனக்கு உங்களுடைய அறிமுகத்தை கொடுத்து என்னை சிரேஷ்டமாக ஆக்கிவிட்டீர்கள். என்னுடைய வாழ்க்கை தன்யமாகிவிட்டது. நான் பிறவி பயனை அடைந்து விட்டேன். நன்றி பாபா, நன்றி பாபா, நன்றி பாபா.